இன்னைக்கு சட்டமன்ற லைவ் முழுவதும் பார்த்தவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். பெரும்பாலும் ஒலிக்கப்பட்ட வார்த்தைகள் என்பது விவசாயிகள், மேகதாது அணை, அப்புறம் குறுவை சாகுபடி, இது தொடர்பான விவாதங்கள் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பாலும் பேசப்பட்டுச்சு. ஏன்னு பார்த்தோம்னா நேற்றைய கூட்டத்தொடர் என்பது வேளாண் பட்ஜெட்டை தாவேக அரசு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த வேளாண் பட்ஜெட்ல ஒரு நியாயமாக ஒரு அரசு என்ன பண்ணிருக்கணும்னா, விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி திட்டங்கள், அப்புறம் இந்த நீர் பாசனத்தை எப்படிலாம் அவங்க பெருக்க போறாங்க, இது தொடர்பான திட்டங்கள், காவிரி மற்றும் மேகதாது அணையில அவங்களோட நிலைப்பாடு என்ன, இது குறித்தான ஒரு விரிவான விஷயம் என்பது வேளாண் பட்ஜெட்ல இருந்திருக்கணும். ஆனா விவசாயிகளோட எதிர்பார்ப்புகளை மீறி அவர்களை ஏமாற்றக்கூடிய வகையில தான் நேற்றைய வேளாண் பட்ஜெட் என்பது இருந்தது. அதன் காரணமாக அடுத்த நாள் சட்டமன்றம் கூடுதுன்னா கண்டிப்பா இந்த வேளாண் பட்ஜெட் குறித்தான பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சி தரப்புல இருந்து முன்னெடுத்து வைப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். அதனாலேயே இன்னைக்கு சட்டமன்றம் என்பது ரொம்ப பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டத்தொடராக இருக்கு. ஏன்னா இப்ப எதிர்கட்சி தரப்புல இருந்து பல்வேறு கேள்விகளை விவசாயிகள் சார்பாக முன்னெடுத்து வைக்க போறாங்க. அதற்கு தமிழக வெற்றி கழகத்தினர், அதாவது ஆளுங்கட்சி என்னென்ன பதில்களை சொல்ல போறாங்க, அதுவும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் என்ன சொல்ல போறாங்கன்றதான் அனைவரோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேள்வியை முன்னெடுத்து வச்சாருன்னா, இந்த ஆண்டு குறுவை சாகுபடி என்பது பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப கடந்த ஆண்டு ஒரு 6 லட்சம் கிட்ட ஒரு ஏக்கர்ல குறுவை சாகுபடி என்பது பயிரிடப்பட்டுச்சுன்னா, இந்த வருடம் அப்படியே தலைகீழாக ரொம்பவே குறைஞ்சு 4ல் 3 பங்கா நம்ம பிரிச்சுக்கிட்டா கூட 1.5 லட்சம் ஏக்கர் வரை மட்டும்தான் இன்னைக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா இந்த குறுவை சாகுபடி என்பது பயிரிடப்பட்டிருக்கு. அப்போ இதற்கான நிவாரண நிதி எங்க? ஏன் இவ்வளவு ஏக்கர்கள்லாம் குறைந்து குறுவை சாகுபடி என்பது குறைந்து இருக்குன்னா, காவிரியில இருந்து தண்ணீர் வரல. குறுவை சாகுபடிக்காக வருடந்தோறும், அதாவது காவிரி நடுவர் நீதிமன்றத்தோட தீர்ப்பின்படி ஜூன் மாதம் முதல் வாரத்துல இது குறுவை சாகுபடிக்கான நீர் என்பது திறந்து விடப்பட வேண்டும். அது ஜூன் மாசத்துல இருந்து ஆகஸ்டே வந்துருச்சு. இதுவரையுமே திறக்காம இருப்பதன் காரணத்தினால குறுவை சாகுபடி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ற கேள்வியை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து வச்சார். இந்த கேள்விக்கு சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அமைச்சரோ இல்ல நீர்வளத்துறை அமைச்சரோ யாரோ ஒருத்தர் பதில் சொல்வாரு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தானா எழுந்து நின்றுட்டாரு. அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமே. சரி, என்ன பதில சொல்லியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் அவர்களே, உங்களுக்கு நியூஸ் படிக்கிற பழக்கம்லாம் கிடையாதா, இதற்கான நிதி என்பதை நாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம்னு சொல்லி அவர் நோஸ் கட் பண்ணிட்டாருன்ற அளவுக்கு இவங்க ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேக அரசு ஆட்சிக்கு வந்து குறுவை சாகுபடி சிறப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை வெளியிட்டாங்க. 360 கோடி கிட்ட நம்ம வெளியிட்டாங்க. இது என்ன நிதின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டாயமாக வருடாந்தோறும் ஒரு அரசு என்பது குறுவை சாகுபடிக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு நிதி. அதை இவங்க ஊக்கத்தொகையாக தான் அறிவிச்சாங்க. இதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கேட்கிறாரு. நாங்க நியூஸ் பேப்பர் படிச்சா மட்டும் போதாது, விவசாயிகளுக்கு என்ன தேவை நீங்க யோசிக்கணும். நீங்க வெளியிட்டது என்பது அது ஒரு ஊக்கத்தொகை, நாங்க கேட்கறது என்பது வறட்சி நிதியை கேட்கிறோம். இப்ப தண்ணி இல்லாம அதை பயிரிட்டாலுமே அது வறண்டு கிடக்கு, விளைநிலங்கள் சுடுகாடாக மாறி இருக்கு. இதற்கான வறட்சி நிதி எங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. அப்போ முதலமைச்சர் அவர்கள் ஆஃப் ஆனதுதான், அதோட அவர் வாய் திறக்கவே இல்லை. இப்படி பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்து வைக்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை தவிர மற்ற ஒரு 4 அமைச்சர்கள் தான் பதில் சொல்றாங்க. எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே சம்பந்தமே இல்லாம இந்த மேகதாது அணை பிரச்சனை பத்தி பேசும்போது மின்சாரத்துறை அமைச்சர் உள்ள வராரு. இப்ப ஒரு கேள்வியை ஒரு எதிர்கட்சியினர் முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா அதற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதில் சொல்லணும். இதுதானே ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது. இங்க என்ன தலைகீழாக நடக்குதுன்னா, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களும் பேச மாட்டாங்க, இல்ல அனைத்துக்குமே பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரும் பேச மாட்டாங்க. சரி, யாரா ஒருத்தவங்க பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி இறுதியா ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை எதற்காக கூட்ட மாட்டீங்க, எப்ப கூட்டுவீங்க அப்படின்ற கேள்வியை எதிர்கட்சி தரப்புல இருந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதற்கு அரசு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அப்படி நாங்க கூட்டுவோம்னு சொல்லியிருந்தா எப்ப கூட்ட போறோம், அப்படி நாங்க கூட்ட மாட்டோம்னா எதற்காக கூட்ட மாட்டேங்கிறோம், இந்த மாதிரியான விவாதங்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்கான நியாயமான ஒரு விவாதங்களா இருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த கேள்விக்கு அரசு தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு நாங்க டீலிமிட்டேஷன் குறித்தான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறோம், அதுல திமுக பங்கேற்குமா, அதை இங்கேயே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மேகதாது அணை பிரச்சனை இது குறித்து நீங்க எப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம வேறு ஒரு துறை அமைச்சர் எழுந்து நின்று நாளைக்கு டீலிமிட்டேஷன்
சட்டமன்ற கூட்டத்துக்கு நீங்க வருவீங்களான்னு கேக்குறாங்க. அப்போ இது எப்படிங்க ஒரு ப்ராப்பரான ஒரு சட்டமன்றமா இருக்கும்? கேள்வி என்ன, அதற்கான பதில் என்னன்றது மாதிரிதான் தொடர்ந்து இன்னைக்கு முழு சட்டமன்றமும் இருந்துச்சு. அதையும் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கேள்விகளை விவசாயிகள் சார்பாக முன்னெடுத்து வைக்கும் போது சபாநாயகரும் அவருக்கான வாய்ப்பு என்பதை கொடுக்க மாட்டாரு. சிலதெல்லாம் வந்து நான் அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவேன், உங்க கையில என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்கன்னு சொல்லி சபாநாயகர் அவர்கள் ஸ்டாப் பண்றாங்க. ஆனா இப்ப அவர் தாவேகா கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதால அவங்க கட்சியினர் எப்ப வேணா இன்டரப்ட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம்ன்ற ஒரு மனப்பான்மையில அவர் இருக்கிறாரான்றதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமே. ஒரு மேகதாது அணையை பத்தி பேசும்போது அதோட ஹிஸ்டரி என்னன்னு சொல்லி அவங்களும் பேச மாட்டாங்க. எதிர்கட்சி தரப்புல இருந்து இதுதாங்க ஹிஸ்டரி, நீங்க முறைப்படி போனோம்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸை முன்னெடுத்து வச்சாலே இதை நான் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய கட்டாயம் என்பது வரும்னு சொல்லி சபாநாயகர் பேசுறாங்க. அதே மாதிரிதான் பார்லிமெண்ட்லயும் வந்து சபாநாயகரை நோக்கி தான் ஃபுல் கேமரா போக்கஸும் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சமாவது எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்போது அவங்க கேமராவை காட்டுறாங்களே என்ற வகையில தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் விட்டுருங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்களா மாட்டீங்களா, இதுக்கு இறுதியான நிலைப்பாடை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் கத்த 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 இறுதியாக ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து நின்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுந்து என்ன பதில் சொல்றாருன்னா, இங்க எல்லா கட்சியிலும் இருக்கும்ல, இதுவே வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தானே, இப்ப பேசுங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு அமைச்சருக்கு தெரியாதா? இப்படி ஒரு அமைச்சர் பேசுறாருன்றதுதான் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான கவலைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. சட்டமன்றம் என்பது மக்களோட கோரிக்கைகள் எல்லாமே கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்து வைப்பாங்க. அது அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது. இப்போ ஒரு கட்சியிலும் போட்டிவிட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்களா? இன்னைக்கு மக்கள் நீதி மையம் சார்பாகவோ இல்ல வேற ஏதாவது கட்சி சார்பாகவோ போட்டியிட்ட எம்எல்ஏக்கள் எல்லாருமே உள்ள இருக்கிறாங்களா? போட்டியிட்டவங்க மட்டும் வரது இல்லைங்க சட்டமன்றம். அதுல வந்து ஜெயிச்சு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏக்களா தான் எல்லாரும் உள்ள இருக்காங்க. அப்போ எம்எல்ஏக்கள் மட்டும் இருக்கிறாங்கன்னா அது ஒரு அனைத்து கட்சி கூட்டமா இருக்காது. இதுதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. சட்டமன்றத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இங்க ஜெயிச்சவங்க மட்டும் வராங்க, ஜெயிக்காதவங்க எல்லாரும் இப்ப நான் தமிழர் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் யாராவது இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிறாங்களா? அப்போ அனைத்து கட்சி கூட்டம் என்பது வெற்றி தோல்வி அது எல்லாமே தாண்டி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து ஒரு பிரச்சனை, மாநில பிரச்சனை வரும்போது ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதற்காக தான் அனைத்து கட்சி கூட்டம். அதற்கு ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே எல்லாரும் கட்சியும் இருக்கும்ல, பேசுங்கன்னு சொல்லிதான் இவர் சொல்றாரு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது இப்படி எல்லாம் வந்து இப்ப எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாருன்னா இதுக்கு சபாநாயகர்கள் வந்து இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் கேட்கணும், நீங்க கேட்க கூடாது, உங்களுக்கு இவ்வளவுதான் நேரம்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்துல பேச முடியாது. அங்க எல்லா கட்சிகளும் தொடர்ந்து கேள்வி கேட்பாங்க. இதையெல்லாம் வந்து இந்த அரசால வந்து பதில் சொல்ல முடியாது, இது எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியாது. அதையும் தாண்டி ஒரு ஈகோ, நாங்களாம் திமுக காரங்களா உள்ள வராங்க, இந்த மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க ஆலோசனை எல்லாம் கேட்கணுமா, ஏதாவது ஒரு முடிவு இந்த அரசு எடுக்குதுன்னா அதை நாங்களே தான் எடுப்போம்னு சொல்லிதான் இப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவே அவங்க மறுத்துட்டு வராங்க. ஆனா இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு எவ்வளவு மும்முரமாக இருக்காங்க நம்மளுக்கு தெரியும். அவங்க இங்க மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லி இங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த கேப்ல அவங்க 2-3 அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகத்துல மேகதாது அணையை கட்டியே தீருவோன்னு போடுறாங்க. அப்ப இந்த அரசு எப்படி செயல்படுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அடுத்ததான் இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே உருப்படியா ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் டி.கே. சிவகுமார் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு போக போறாங்கன்ற நியூஸ் எல்லாம் வந்து இணையத்துல கசிஞ்சிட்டே வந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே அடிபடும் போது இப்போ கர்நாடகம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 2 பேருமே சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னா முதல்ல இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது யார் அப்படின்ற கேள்விகள் தான் தொடர்ந்து வந்துச்சு. இப்ப சிஎம் அவர்களே போயிட்டு நான் பேச்சுவார்த்தைக்கு வர நம்ம பேசலான்னு கூப்பிட்டாரா, இல்ல டி.கே. சிவகுமார் அங்க இருந்து வாங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா முடிச்சிடலான்னு கூப்பிட்டாரா? இந்த கேள்விக்கே தாவேக அரசுல இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. முதல்ல இவர் போறான்னு சொல்றாருல, விஜய் அவர்கள் போறான்னு சொல்றாருல, இதையவே பாத்தீங்கன்னா தாவேக அரசு சார்பாக அபிஷியலா எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம இருந்துச்சு. இதனையொட்டி பல்வேறு கான்ட்ரோவர்சிஸ் எவ்வளவோ போயிடுச்சு. அதாவது டி.கே. சிவகுமார் அவர்கள் தான் கூப்பிட்டாரு, விஜய் அவர்கள் போனா போதும் பேசிட்டு வரன்ற மாதிரி ஏதோ போனோன்னு போறாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் கலப்பினாங்க. அடுத்ததான் கர்நாடகத்துல இருந்து என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து கெஞ்சுறாரு, நானே பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு கேட்கிறாரு, போனா போட்டோம் நாங்க வர சொன்னன்ற மாதிரி இப்படி பல்வேறு கான்ட்ரவர்சியை வளர்த்து இன்னைக்குதான் சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசுறாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் போயிட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டேன், நான் தான் முதல்ல போறேன்னு சொன்னேன், பேச்சுவார்த்தை நடத்தி தான் பார்க்கலாமே எனக்கு தோணுச்சு, அப்படி நான் இந்த அட்டெம்ப்டை எடுத்து அதுல ஏதாவது ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இதுல ஒரு அவமானம் நேர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு மக்களுக்காக இந்த அவமானத்தை நானே
நானே ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றாரு. இப்ப என்னன்னா எப்பவுமே தாவேக அரசுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? அதை தாண்டி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? இப்படி சட்டமன்றத்துல இந்த மாதிரி ஒரு பதில சொல்வதன் மூலியமாக ஒரு ரீல்ஸை வேணா அவங்களால கிரியேட் பண்ண முடியும். அவமானத்தை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரான்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி ஒரு கத்தி பீஜம் ஏதோ ஒன்று போட்டு ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டா வேணா இது மாறும். ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா என்னோட முதலமைச்சர் நான் விரும்பி எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க தான் முதலமைச்சர். நீங்க ஒரு மன்னத்துக்கு போயிட்டு அவமானப்பட்டு வந்தீங்கன்னா அது எங்க எல்லாருக்குமே அவமானம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அவமானம். இவர் என்ன சொல்றாருன்னா போயிட்டு நான் அசிங்கப்பட்டு வர அந்த ஒட்டுமொத்த அவமானத்தையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் பிரச்சார மேடைகளை பேசுவாரு, என்ன திட்டுறதோ மக்களை திட்டுறதோ சமம். இப்ப நீங்க திமுக அரசை பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, என்ன நீங்க ஏதாவது விமர்சிக்கிறீங்கன்னா என்ன ஏதாவது இழிவா பேசுறீங்கன்னா அது நேரடியாக மக்களை இழிவுபடுத்துறதுக்கு சமம்னு சொன்னாரு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா என்ன இழிவுபடுத்துறது வேற தமிழ்நாட்டுக்கு இழிவு வேறன்ற அளவுக்கு பேசுறாரு. அப்ப நீங்க ஒரு கட்சியோட தலைவர், இன்னைக்கு நீங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல்ல இதுக்கு சிபிஐ தரப்புல இருந்தே அதாவது கம்யூனிஸ்டுகள் தரப்புல இருந்தே ஒரு பதிலடி என்பது கொடுத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்க போயிட்டு அங்க கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கையில இருக்கு, நடுவர்மன்றத்தோட தீர்ப்பு நம்ம கையில இருக்கு. அதையும் தாண்டி எதற்காக நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகணும்? இன்னைக்குதான் அந்த ஜூன்ல பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கான நீர் என்பது திறந்து விடவில்லை. அன்னில இருந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்பை தாவேக அரசு முன்னெடுத்து வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நான் ஏதோ பேச்சுவார்த்தைக்கு போறேன்றத மட்டும் ஒரு பெரும் முயற்சியாக இந்த தாவேக அரசு விளம்பரப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இறுதியா என்ன ஒரு விஷயம்னா, நேற்றைய பட்ஜெட்டும் இன்று எதிர்கட்சி தரப்புல இருந்து விவசாயிகள் சார்பாக கேட்கப்பட்ட கேள்விகள் இது எதற்குமே ஒழுங்கான ஒரு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய பதில்கள் என்பது தாவேக அரசிடம் இருந்து வரவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் காவிரி நீர் என்பது என்னோட உயிர் போன்றது, அதை வச்சு நான் அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதே உயிருக்காக போராடக்கூடிய விவசாயிகளை தாவேக அரசு எதற்காக கைது பண்றாங்க? இன்றைக்கும் விவசாயிகள் இந்த குறுவை சாகுபடி, காவிரி நீர் பிரச்சனை, கடன் தள்ளுபடி இது குறித்தெல்லாம் போராட்டம் நடத்திருக்கிறாங்க. அவங்கள கொத்து கொத்தாக கைது செஞ்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி விவசாயிகள் போராடினாங்கன்னா அவர்களுக்கான மதிப்பு என்பதை கொடுக்கவே இந்த அரசு தயங்குகிறார்கள். அவங்க தூண்டுதலின் அடிப்படையில் விவசாயிகள் தனது உரிமைகளுக்காக போராடினாங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்களேன் அப்படின்னு கேட்டாலே அவங்க ஒரு தூண்டுதலின் அடிப்படையில கிட்டத்தட்ட திமுக காரங்கன்னு சொல்றாங்க. இதுவும் திமுக சதின்னு சொல்றாங்க. இப்ப இறுதியா பார்த்தோம்னா இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரையுமே பொறுப்பான கேள்விகளுக்கு பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் முறையாக பதிலளிக்கவில்லை. யாருமே அக்கௌண்டபிலிட்டியை ஏத்துக்க தயாராகவே இல்லை. எல்லோரும் ஒரு தரப்புல இருந்து ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ப்ராப்பரா முன்வைக்கப்பட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அந்த கேள்வியை கேட்க கூட சரியான நேரமோ அனுமதியோ சபாநாயகர் அவர் தரப்புல இருந்து கொடுக்கப்படவில்லையோ அப்படின்ற விமர்சனங்கள் தான் அதிகமாக எழுந்து கொண்டு வருகிறது. நாளைக்கு தாவேக சார்பாக டீலிமிட்டேஷன் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறாங்க. இதற்கு கூட்டாத இப்ப விவசாயி இந்த மேகதாது அணை பிரச்சனை பொறுத்தவரையுமே அதுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க. விவசாயிகளோட கோரிக்கையை அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு மட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்பது இப்போ மேகதாது அணை பிரச்சனை வந்துட்டா அதுல இந்த அரசு என்பது பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். அவங்களதான் கேள்வி கேட்பாங்க. ஆனா இங்க டீலிமிட்டேஷன் என்று வரும்போது தாவேக வசமிடம் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் இல்லை. அதனால அவங்கள நோக்கி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா உட்பட எல்லாருமே திருப்பி விடுறாங்க. டீலிமிட்டேஷன்ல கலந்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நாளைக்கு டீலிமிட்டேஷனை அமல்படுத்துவதற்காக பிஜேபி ஏதாவது ஒரு மும்முனைகள்ல அவங்க ஈடுபட்டாங்கன்னா மொத்த பழியுமே திமுக மீது அவங்க திருப்பி விட்டுருவாங்க. அதனால அவங்க எதுல பொறுப்பேற்று கொள்ள வேண்டியமோ எந்த பிரச்சனையில அவங்க நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதை பற்றி எல்லாமே பேசாம நாங்க இதுல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேணான்ற விஷயத்த இன்னைக்கு சட்டமன்றத்துல முன்னெடுத்து வைக்கிறாங்க. நாளைக்கு டீலிமிட்டேஷன் தொடர்பான கூட்டத்துல திமுகவோட நிலைப்பாடு என்பது எப்படி இருக்க போகுதுன்றதுதான் அடுத்த கட்ட கேள்வியா இருக்கு. இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரையுமே உங்க கருத்து என்னன்னு சொல்லி நம்ம பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.